வணக்கம். களம் 2026க்கு வரவேற்பது நான் நந்தா. இன்றைய நேர்காணல்ல நம்மோடு இணைய போகிறது ஒரு போராளி. 1997 விருதுநகர்ல தொடங்கிய இந்த போராட்டம் தொடர்ந்து இந்த நாள் வரைக்கும் எங்கெல்லாம் ஆதிக்க மனப்பான்மை ஓங்குகிறதோ, எங்கெல்லாம் மக்கள் ஒடுக்கப்படுகிறார்களோ அங்கெல்லாம் இவருடைய குரல் நிச்சயமாக இருக்கும். ஆடைய நொழிவு போராட்டத்துல தொடங்கி தொழிலாளர்கள் வர்க்கத்துக்கு என்ன பிரச்சனையா இருந்தாலும் சரி, எல்லா விஷயத்திலையும் குரல் கொடுக்கக்கூடிய ஒரு நபர். விசிகாவினுடைய துணை பொதுச் செயலாளர், அதே போல திண்டிவனம் தொகுதியினுடைய விசிக வேட்பாளர் திரு வன்னியரசு நம்மோடு இணைகிறார். சார் வணக்கம். முதல்ல வாழ்த்துக்கள் வேட்பாளரா களம் காண்றதுக்கு. வன்னியரசு நாங்க பல விதங்கள்ல அறிவோம். ஊடக விவாதங்கள்ல தொடங்கி ஒரு போராளியா நான் முன்ன குறிப்பிட்டது போல எல்லா விஷயங்களையும் நாங்க தெரிஞ்சிருக்கோம். அதை தாண்டி தனிப்பட்ட வன்னியரசு யாரு? தனிப்பட்ட முறையில் எதுவும் இல்லை. முழுக்க முழுக்க மக்களுக்கான ஒரு தோழனாக, மக்களுக்கான தொண்டனாக, மக்களுக்காக போராடக்கூடியவன் தான் வன்னியரசு. தனிப்பட்ட முறையில் எனக்குன்னு எந்த வாழ்க்கை இல்லை. இல்லை, பொது வாழ்வில் வன்னியரசுக்கு என்ன பிடிக்கும், என்ன ரொம்ப விரும்பி சாப்பிடுவீங்க, என்ன படம் பார்க்க பிடிக்கும், இப்படி என்ன விஷயங்கள்லாம் சுவாரஸ்யமான விஷயங்களா இருக்கு? புரட்சிகரமான திரைப்படங்கள் தான் நான் ஆரம்பத்திலிருந்து பார்த்துருக்கேன். இன்னைக்கு வரை அந்த மாதிரியான திரைப்படங்கள் உலகம் முழுக்க உலக திரைப்படங்கள் எதுவாக இருந்தாலும் அதை தேடி தேடி பார்க்குற ஒரு விருப்பம் உள்ளவனாக இருக்கிறேன். நான் பக்கத்தில் போயிட்டு வரேன் அப்படின்னு ஈழம் வரைக்கும் போயிட்டு வந்துட்டீங்க. எப்படி அந்த துணிச்சல் வந்துச்சு? அதுவும் கர்ப்பிணியா இருக்கக்கூடிய ஒரு மனைவி, எப்படி அந்த துணிச்சல் வந்து? அதான் ஆரம்பத்தில் சொன்னேன்ல, நான் முழுக்க முழுக்க மக்களுக்காக அப்படிங்கிறத நான் அர்ப்பணிச்சுக்கிட்டேன். மேதகு பிரபாகரன் அவர்களுடைய அழைப்பு அப்படிங்கிறது எனக்கு அன்னைக்கு ஒரு பெரிய முக்கியமான ஒரு பெரிய வாய்ப்பாக இருந்துச்சு. இந்த நேரத்தில் கூப்பிடுறாங்க அப்படின்றத தாண்டி நாங்கள் போகணும், அந்த மக்களுக்காக உழைக்கணும், அவர்களில் ஒருவனா நம்ம போராளியாக நம்ம அங்கே மாண்டு அங்கேயும் மடியணும் அப்படிங்கிற இடத்துல தான் நான் இருந்தேன். அதுக்கான வாய்ப்பு இருந்தது. அதனால் வீட்டில் அதை சொன்னோம்னா கேட்க மாட்டாங்க. அதனால் நான் நானே கடல் வழியில் போய் அங்கே இருந்து கடைசி யுத்த காலம் இருக்கிற வரை அங்கே இருந்தேன். போர் உச்சத்தில் இருக்கிறப்ப அங்கே இருந்த நபர் நீங்கள். அதை கிளைம் பண்ணிக்க விசிகாவோ அல்லது வன்னியரசோ தவறிட்டாங்களா? இப்போ வேற ஒரு கட்சி அதை கிளைம் பண்ணிக்கிற அந்த இடத்துல இருக்கிறப்ப விசிகா அதை தவறிச்சுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, விடுதலை போராட்டத்தில் கிளைமிங் இல்லை, அது சாவுதான் அல்லது முழுக்க முழுக்க அர்ப்பணிப்பு தான் இருக்கணும். நீங்கள் அதை கிளைம் பண்ணுறீங்க அப்படின்னாலே அதில் உங்களுடைய என்ன அதில் ரொம்ப முக்கியமாக என்னென்னா வெளிப்படையாக சொல்கிறதா இருந்தோம்னா கிளைம் பண்ணுறாங்க அப்படின்னாலே லாப நோக்கத்தோடு செயல்படுறாங்க அப்படின்னு தான் அர்த்தம். எனக்கு அது நோக்கம் இல்லை. என்னுடைய முழு இலக்கும் ஈழ விடுதலை தான். அதை சொல்லி பிழைப்புவாதம் நடத்தக்கூடிய நபர் விடுதலை சிறுத்தைகள் அல்ல. நமக்கு பிரச்சாரத்துக்கு நேரமாகுது, நம்ம அப்படியே பேசிட்டோம்னா நம்ம போகலாம். நிச்சயமா ரொம்ப பரபரப்பான சூழல்ல நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். மக்களை சந்திச்சுக்கிட்டு இருக்கீங்க. தேர்தல் களம் எப்படி இருக்கு? தொகுதியில மக்கள் எப்படிலாம் வரவேற்பு கொடுக்குறாங்க? வெற்றி வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்குன்னு நீங்க யூகிக்கிறீங்க? இல்லை, கடந்த 5 ஆண்டுகளாக இங்கே அதிமுகவுடைய எம்எல்ஏ தான் இங்கே இருந்தார், அர்ஜுன் சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் தொகுதியில் நம்ம கேட்கும்போது அவரை நான் இதுவரை பார்த்ததில்லை. இந்த 5 ஆண்டுகளும் சட்டப்பேரவையில் இந்த தொகுதி மக்களுக்காக எந்த கோரிக்கையும் எழுப்பாத ஒரே ஒரு சட்டமன்ற உறுப்பினர்னா அவர் தான். இந்த தொகுதியில் நிறையா நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கக்கூடிய எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் அவர்கள் நிறையா செஞ்சுருக்கிறாரு. அதே மாதிரி கீழே உள்ளாட்சி அமைப்புகளில் இருக்கிற நிதியை அதில் செயல்படுத்தியிருக்கிறாங்க. ஆனால் சட்டமன்றத்தினுடைய நிதியோ சட்டமன்ற உறுப்பினர் அடிப்படையிலையோ எந்த வேலையும் செய்யலை அப்படிங்கிறத நான் முழுக்க பார்க்குறேன். அதனால் இந்த தொகுதியை பொறுத்தளவு இந்த தொகுதியிலே தங்கி இந்த தொகுதியிலே வேலை பார்க்கக்கூடிய ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வேணும் அப்படிங்கிறத மக்கள் விரும்புகிறாங்க. அந்த அடிப்படையில் நான் இந்த தொகுதியில் இருந்து வேலை பார்க்கறதுக்கு தயாராக இருக்கிறேன்னு மக்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கு. அதனால வரவேற்பு இருக்கிறது. இங்கே எதிர்கட்சி வேட்பாளர் தொடர்பான விமர்சனம் வச்சதுனால இந்த கேள்வி கேட்குறேன். இங்கே அவங்க வைக்கக்கூடிய முழக்கம் அப்படின்றது வன்னியரசு இந்த ஊரை சார்ந்தவர் அல்ல, நான் மண்ணின் மைந்தன் அப்படின்ற ஒரு முழக்கத்தை வைக்கிறாங்க. அது களத்தில் எதுவும் பாதிப்பு ஏற்படுத்தாதா? இல்லை, நீங்கள் நான் கடந்த 25 ஆண்டுகளுக்கு மேலே தமிழ்நாடு முழுக்க தமிழ்நாட்டில் இருக்க அத்தனை மக்களுக்காக போராடியவன், சிறை சென்றவன். ஆனால் உள்ளூர்காராக இருக்கக்கூடிய அர்ஜுன் அவர் உள்ளூர்காரன்னு சொல்கிறாங்க. ஆனால் உள்ளூர்காருக்கு அவர் எந்த வேலையும் செய்யலை. அதனால் நான் செய்ய போகிறேன். என்ன நடக்குது திமுக கூட்டணியில்? விசிகாவுக்கு உரிய மரியாதை, அங்கீகாரம் அதெல்லாம் கொடுக்கப்படுதா? உங்க பெயரை உச்சரித்த எங்கள் தலைவர் திருமாவின் பெயரை உச்சரிக்காதது ஏன் 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 அப்படின்ற பேனர்லாம் பார்க்குறோம். அதே நேரத்தில் கடலூரில் பிரேமலதா வேண்டுமென்றே புறக்கணித்திருக்கிறார், திருமாவை அவமானப்படுத்தி விட்டார் அப்படின்ற விஷயங்கள்லாம் பார்க்க முடியுது. என்ன நடக்குது? இல்லை, நீங்கள் தொகுதியில் 8 தொகுதியிலையும்
திமுக தலைமையிலான அணி மிகச் சிறப்பாக தேர்தல் வேலைகள் செய்கிறாங்க. ஓட்டு கேட்டு தெருவாக போய்கிட்டு இருக்கிறாங்க. இதை பிடிக்காத எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலான அணி, மோடி தலைமையிலானவர்கள், இவர்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த மாதிரியான ஒரு குழப்பத்தை உருவாக்க முயற்சி செய்கிறார்கள். அது எந்த அளவிலும் உண்மை இல்லை. காலை 7 மணிக்கு தொடங்கி 10 மணி வரை நான் ஓடிக்கிட்டே இருக்கிறோம். காரில் நின்று நான் கும்பிட்டுட்டே இந்த மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்கிறோம். அந்த சோர்வு, அந்த வலி அவங்களுக்கு இருக்கலாம். அதனால அப்படி இருக்கலாமே ஒழிய மரியாதை அவமரியாதை செலுத்தணும் அப்படிங்கிற இடத்துல அவங்க இருக்க மாட்டாங்க. ஏன்னா மரியாதைக்குரிய பிரேமலதா அவர்கள் எல்லாரையும் மதிக்கக்கூடிய ஒரு தலைவர் தான். இன்னைக்கு இருக்கிற தமிழ்நாட்டில் பெண் தலைவர் அப்படின்னா அவங்க தான். அப்போ அவங்கள வேணுமனே அவங்கள அவமானப்படுத்துறதுக்காக அல்லது அவங்கள முரண்பாட்டை உருவாக்குறதுக்காக இந்த மாதிரி செய்வாங்க. விடுதலை சிறுத்தைகள் அப்படி நினைக்கல. எங்களுடைய தலைவர் அவர்களும் அது தெளிவுபடுத்தி இருக்கிறாங்க. தேமுதிகவுடைய வருகையை விசிக உண்மையிலே உளமாற வரவேற்கிறாங்களா, மகிழ்ச்சியில் இருக்கிறீங்களா? ஏன்னா தொகுதி பங்கீடுல விசிகாவுக்கும் தேமுதிகவுக்கும் எத்தனை இடங்கள் ஒதுக்கப்படுது அப்படின்றது ஒரு பெரும் போட்டியா இருந்துச்சு. திரைமறைவில் அவங்களோட ஒரு இடத்த கூடுதலா வாங்கிடணும்ன்ற முயற்சி நடக்குது இப்படிலாம் சொன்னாங்க. அது எப்படி போயிட்டு இருக்கு? இல்லை, அப்படி நீங்கள் சொல்றதுனால தான் எனக்கு அது தெரியுது. இன்னைக்கு எல்லாம் முடிஞ்சு எல்லாரும் களத்துக்கு வந்துட்டோம். களத்துக்கு வந்ததுக்கப்புறம் கடந்த காலத்தில் ஒன்று கூட வாங்கியிருக்கலாமா அப்படிங்கிறத அது வாதம் செய்யக்கூடிய இடமும் நேரமும் இது அல்ல அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. கூடுதலாக அவங்க வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னா அவர்களுடைய வலிமைக்கேற்றவாறு வாங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறேன். நாங்கள் தொடர்ந்து சொல்கிறத நாங்கள் அழுத்தமாக, ஆழமாக, மெதுவாக நாங்கள் வளர்ந்து வருகிறோம். கட்டாயம் தமிழ்நாட்டில் ஒரு தவிர்க்க முடியாத சக்தி என்பதை விடுதலை சிறுத்தைகள் நிரூபிச்சுட்டே வந்துகிட்டு இருக்கிறோம். அது காலம் எல்லாருக்கும் உணர்த்திக்கிட்டு இருக்கு. என்ன ஆச்சு தோழர் திருமாவளவனுக்கு அப்படின்னு ஆதரவாளர்கள்லாம் கேட்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதுக்கு அவரும் கூட விளக்கம் கொடுத்திருந்திருக்காரு. இருந்தாலும் அது எல்லோரையும் திருப்திப்படுத்தி இருக்கிறதா அப்படின்னு ஒரு பெரிய கேள்விதான். போட்டி அப்படின்னு அறிவிக்கிறாரு, மாநில அரசியல்ல கவனம் செலுத்தணும் அப்படின்னு சொல்றாரு, மறுபடியும் அதுல இருந்து பின்வாங்குறாரு. அதுக்கப்புறம் புதுச்சேரியில விசிக வேட்பாளர்களுக்கு ஓட்டு போட வேண்டாம்னு அவரே ஒரு செய்தியாளர் சந்திப்புல சொல்றாரு. இதெல்லாம் எப்படி புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு? நாங்கெல்லாம் கொடுத்த எங்களுடைய விருப்பங்கள், அழுத்தங்கள், மக்களுடைய ஆசைகள் எல்லாத்தையும் சேர்த்து தான் பண்ணாரு. ஆனால் நாடாளுமன்ற தேர்தல் ஒரு இடைத்தேர்தல் வரணுமா அப்படிங்கிற ஒரு விவாதம் வந்த பிறகு சரி, அங்கே டெல்லியிலையும் பேச வேண்டிய தேவை இருக்குது. இன்றைக்கி பாஜகவுக்கு எதிராக, ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக பாராளுமன்றத்தில் பேசக்கூடிய ஒரே ஒரு ஆர்எஸ்எஸ் எதிர்ப்பாளர், சங் பரிவார எதிர்ப்பாளர் தலைவர் தான் அப்படிங்கிற அடிப்படையில் அதை நம்ம தலைவர் அவர்கள் இந்த போட்டியிலிருந்து விலகி பண்ணியிருக்கிறார். 6 மாதங்கள்ல ஆட்சி மாறிடும். ஒருவேளை நீங்க இரட்டை இலை சின்னத்துக்கு ஓட்டு போட்டீங்க அப்படின்னா பாஜக ஆளும், முதல்வரை மாத்திருவாங்க, பொதுச் செயலாளரை மாத்திருவாங்க, இப்படிலாம் சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடிய கட்டத்துல தான் 27 தொகுதிகள் ஒதுக்கி இருக்கிறாங்க. காங்கிரஸுக்கு 28 தொகுதிகள், அங்க 27, ஒரு இடம் குறைஞ்சதான். நீங்க திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள்ல 60 இடங்கள்ல போட்டியிட போகுது, 70 இடங்கள்ல போட்டியிட போகுதுன்னு சொன்னீங்க. ஆனா 27 அப்படின்னு வர்றப்ப அவருடைய தலைமை பண்பு மேல தொடர்ந்து கேள்வி வச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. இதை எப்படி பாக்குறது? பாஜக எல்லாத்தையுமே எல்லா கட்சிகளையும், மாநில கட்சிகளை அழித்தொழித்து விட்டு ஒரே நாடு ஒரே மொழி என்பதை போல ஒரே கட்சி, அவங்க கட்சி தான் இருக்கணும்னு முயற்சி பண்ணுறாங்க. அது பாவம் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு அதிகார ஆசையில், அதிகார பதவி மோகத்தில் தன்னுடைய மக்களுக்கு, தன்னுடைய கொள்கை தலைவர்கள் பேரறிஞர் அண்ணா, தன்னுடைய கொள்கை தலைவர் ஜெயலலிதா அம்மையார், தன்னுடைய கொள்கை தலைவர் எம்ஜிஆர் போன்றவர்களுக்கு துரோகம் செய்து பாஜகவிடம் மண்டியிட்டு கிடக்கிறார் என்பதுதான் எங்களுக்கு பெரும் அவலமும் வேதனையும் இருக்கிறது. நீங்கள் உட்பட, திருமாவளவன் உட்பட எல்லாருமே சொல்றது என்னன்னா, தொடர்ந்து அதிமுகவில ஒரு கரிசன பார்வையை வச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. அதிமுக பலவீனப்பற்றக்கூடாது, அது வலுவா இருக்கணும் அப்படின்னு வச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. ஏன் உங்களுக்கு அந்த ஆர்வம்? இன்னைக்கு தமிழ்நாடு வலிமையாக இருக்கு அப்படின்னா வெறும் திமுக மட்டுமல்ல, அதிமுகவும் அதிமுக ஆட்சி காலத்தில் கொண்டு வந்த செயல் திட்டங்கள், நலத்திட்டங்கள், மாநில அரசு ஒன்றிய அரசுக்கு எதிரான வேலை திட்டங்கள் தான் அதுக்கு காரணம். அப்படிப்பட்ட ஒரு மாநில கட்சிகள் இருக்கிறதுனால தான் நம்ம பாதுகாப்பாக இருந்தோம். இப்போ அதிமுகவும் அந்த மாதிரியான ஒரு நிலையில் இருந்ததுனால அதை நம்ம அந்த ஒரு அக்கறை அப்படிங்கிறது அதிமுக மீதான கரிசனையோ அதிமுக மீதான அக்கறையோ அல்ல, இது தமிழ்நாட்டின் மீதான அக்கறை. ஏன்னா அவங்கெல்லாம் ஆட்சியில் இருந்ததுனால தான் தமிழ்நாடு பாதுகாப்பாக இருந்தது. ஜெயலலிதா அம்மையார், எம்ஜிஆர் போன்றவர்கள் இருந்ததுனால தான் அது பாதுகாப்பாக இருந்தது. இன்றைக்கி அவர்கள் இந்த முடிவை மாற்றும் பொழுது தமிழ்நாடுக்கு ஆபத்து வந்துடும் அப்படிங்கிற அடிப்படையில் அந்த அக்கறையில் தான் நாங்கள் அதிமுகவை பற்றி பேசுகிறோம் ஒழிய அதிமுக மீதான அக்கறை இல்லாது.
ஏன் அதிமுகவுக்கு வாக்களிக்க கூடாது? என்ன காரணம்? அதிமுகவுக்கு வாக்களிப்பது என்பது நேரடியாக பாஜகவுக்கு வாக்களிப்பது. அதிமுகவுக்கு வாக்களிப்பது என்பது சாதியவாதிகளுக்கு வாக்களிப்பது. அதிமுகவுக்கு வாக்களிப்பது என்பது டெல்லிக்கு வாக்களிப்பது. அதிமுகவுக்கு வாக்களிப்பது என்பது முழுக்க முழுக்க ஆர்எஸ்எஸ் சங் பரிவார கும்பலுக்கு வாக்களிப்பது. அன்னைக்கு ஜெயலலிதா காலத்தில், எம்ஜிஆர் காலத்தில் இருந்த அதிமுக அல்ல இது. இது இருக்கிறது மோடி காலத்திலான அதிமுக. அதனால அதிமுகவுக்கு நீங்கள் வாக்களிப்பது ஜெயலலிதா அம்மையாருக்கு துரோகம் செய்யக்கூடியது. உண்மையான அதிமுக தொண்டர்கள், திண்டிவனம் தொகுதியில் இருப்பவர்கள் அதிமுக வாக்களிப்பீர்களானால், ரெட்டலைக்கு வாக்களிப்பது என்பது ஜெயலலிதா அம்மையாருக்கு நீங்கள் துரோகம் செய்வது, எம்ஜிஆருக்கு துரோகம் செய்வது என்பது. அதை தாண்டி தமிழ்நாட்டுக்கு நீங்கள் துரோகம் செய்கிறீர்கள் என்பதுதான் அதற்கான பொருள். சிக்னல் காமிச்சாச்சு, கொடி பறக்குது, பார்த்தாச்சா அப்படின்றத தொடங்கி இப்போ விமர்சனம் அப்படின்ற கட்டத்துக்கு வந்திருக்குது அதிமுக. திமுக தரப்புலையும் நடிகர்களுக்கு பின்னாடி போற இளைஞர்கள் நிச்சயமா அது விரைவில் திறந்துவாங்க அப்படின்னு முதலமைச்சர் சொல்றாங்க. இரண்டு தரப்புல இருந்து ஒரு கட்சியை தாக்குறது அப்படின்றது ஜனநாயகத்துல சரியானதுன்னு பாக்குறீங்களா? இல்லை, ஜனநாயகத்தில் என்னன்னா, கோட்பாட்டு அடிப்படையில் திமுக இளைஞர்களை தயார்படுத்துது, விடுதலை சிறுத்தைகள் தயார்படுத்துகிறோம். ஆனால் முழுக்க முழுக்க மதவாதத்தையும் சாதிவாதத்தையும் நம்பி ஒரு கும்பல் பண்ணுறாங்க. இன்னொரு கும்பல் முழுக்க முழுக்க இந்த மாதிரியான கவர்ச்சி மூலமாக பண்ணுறாங்க. அதை மக்களிடம் எடுத்து சொல்ல வேண்டிய பொறுப்பு இருக்குது. அதை தான் முதலமைச்சர் செய்கிறாரு. நாங்களும் அதை தான் குறைத்து மதிப்பிடுறீங்களா விஜய்? அப்படி ஒரு கேள்வி இருக்குல்ல. இல்லை, நீங்கள் இந்த எல்லார்ட்டையும் நீங்கள் கேட்கலாம், தோழர்கள்ட்ட தொண்டர்கள்ட்ட கூட கேட்கலாம். அவங்க சொல்கிறது ஒரு மித்தாக இருக்குது. எந்த இடத்துலையுமே விஜய் விசில் அப்படிங்கிறது எங்கேயுமே இல்லை. இறுதியாக திண்டிவனம் தொகுதி குறித்து வன்னியரசனுடைய புரிதல் என்னவா இருக்கு? ஜெயித்தா அந்த மக்களுக்கு என்னெல்லாம் செய்வீங்க? ஏன் உங்களுக்கு ஓட்டு போடணும்? திண்டிவனம் தொகுதியை ஒரு தொழிற்சாலைகள் நிறைந்த தொகுதியாக உருவாக்கி, இளைஞர்கள் வேலைவாய்ப்பு தேடி வெளியூருக்கு போகாமல் இங்கே தங்க வைப்பதற்கு, இங்கே வேலைவாய்ப்பை உருவாக்குவதற்கான நான் உருவாக்குறேன் அப்படின்றேன். ரெண்டாவது, வேளாண்மை கல்லூரி அதை ஒன்று கேட்டுருக்கிறாங்க. கட்டாயம் அக்ரிகல்ச்சர் காலேஜை நான் இங்கே உருவாக்குவேன். இப்படி ஒரு ஹைடெக்காக, ஒரு ஸ்டைலிஷாக, ஒரு மாடர்னான தொகுதியாக திண்டிவனத்தை உருவாக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. அதற்காக எனக்கு வாக்களியுங்கள், பானை சின்னத்திற்கு வாக்களியுங்கள்னு சொல்லி நான் கேட்டுட்டு இருக்கிறேன். இன்னும் சில நாட்களே தான் இருக்கு வாக்குப்பதிவுக்கு. ஒவ்வொரு நொடியும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒரு வேட்பாளருக்கு. அப்படி இருக்கக்கூடிய ஒரு நேரத்தில் இவ்வளவு நேரம் எங்களுக்கு நேரத்தை செலவிட்டு உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. பார்த்த நேயர்களுக்கும் நன்றி.